ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNTC சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான மிளகு பூண்டு காரா சேவ் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஜல்லடை வச்சுக்கோங்க. 1 kg கடலை மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த பிராண்ட் மாவுனாலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டை நல்லா தொலி உரிச்சிட்டு சின்ன உரலில் ஆட் பண்ணி நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இல்லைனா மிக்சியில் இருந்தால் மிக்சியில் நீங்கள் அடித்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. உரலில் இடித்தாலும் சரி, மிக்சியில் இடித்தாலும் சரி, ஒரு 90% நல்லா இடிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஹோல் பிழிஞ்சு விடக்குள்ள நல்லா ஸ்மூத்தியாக போகும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முழுமையாக மிளகு தூளும் ஆட் பண்ணி செய்யலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமத்தை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வாசமும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லா கிடைக்கும். காரசேவில் நமக்கு நல்லா தூவி விட்டுக்கோங்க. எல்லாம் தூவி விடுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நல்லா சூடாக காய வச்ச எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 125 ml கப். நல்லா சூடாக காய வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கை போட்டு கிளற வேண்டாம். கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆயில் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் போல் கொஞ்சமாக சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நம்ம கையில் பிடிக்க வரணும். அது சரியான பக்குவம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நாம் மாவை பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்கணும், இது சரியான பக்குவம். அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் அதிகமான தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டோம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நமக்கு இன்னும் போலவே கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு விட்டோங்கன்னா பிழியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி முறுக்கு மாதிரி கட்டுக்கட்டாக கிடைக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு காராசேவ் சுட்டு எடுக்க ரொம்பவே சுலபமாக இருக்கும். மாவை நல்லா பிணைஞ்சிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். இல்லைனா மாவு மேலே காஞ்சிட்டு வரன்னு வந்துடும். இப்போ ஒரு முறுக்கு தேய்க்கிற குழாய் எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே சுற்றி ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆயில் தடவி எடுத்தோம் தான் நமக்கு புளிக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், புளிஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். இப்போ நமக்கு புளியறது அவ்வளோ கஷ்டமாகவே தெரியாது. அவ்வளோதான், இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் புளிஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். நல்லா எவ்வளோ ஸ்மூத்தியாக அண்ட் காராசேவ் எவ்வளோ ஸ்ட்ரக்சராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நல்லா சூடான எண்ணெயை காய வச்சுட்டு அதில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருவி போட்டு மறுபக்கமும் வேக விட்டு எடுத்துக்கோங்க.
இப்போது நல்லா பபிள்ஸ் அடங்கினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவி ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். காரா சேவ் வெந்த அப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா கருவேப்பிலை நொறுங்கி போயிடும். அவ்வளோதான், வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பேட்சஸ் மாவையும் நம்ம பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம நுணுக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கிடைக்கும். சும்மா ஒரு ரொம்ப அழுத்தம் இல்லாமல் சும்மா லைட்டாக அழுத்தினாவே எல்லாமே நல்லா உடஞ்சிடும். அவ்வளோதான், சூப்பரான சுவையான காரா சேவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், சூப்பரான காரா சேவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம நுணுக்கணுன்னே எவ்வளோ சூப்பராக நுணுங்குதுன்ட்டு. ரொம்ப டேஸ்டியான காரா சேவை கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.